Welcome to Abhi's classroom. In this video, we are going to see 7th Standard English Workbook, Worksheet 5. Prose, a prayer to the teacher. The first one, choose the best answer from the given options and write them in the blanks. One who delivers a special address in a function is. ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் அட்ரஸ் யார் பண்ணுவாங்க? சீஃப் கெஸ்ட், ஆடியன்ஸ், ஃபாலோயர், எக்ஸிக்யூட்டிவ் சீஃப் கெஸ்ட். அதுதான் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது ஆன்சர். நம்பர் 2, த ஸ்பீக்கர் டெலிவர்ஸ் அ ஸ்பீச் இன் தி அகாடமி ஆஃப் கிரியேட்டிவ் டீச்சிங். இப்போ ஹூ ஆர் த மெயின் ஆடியன்ஸ் தேர்? இதுலேயே வந்துருச்சு. இங்கே க்ரியேட்டிவ் டீச்சிங் பற்றின ஒரு அகாடமி இருக்குது, அதில் ஒரு ஸ்பீக்கர் பேசுகிறாரு அப்படின்னா ஆடியன்ஸ் யாராக இருப்பாங்க? டீச்சர்ஸாக தான் இருப்பாங்க இல்லையா? ஆப்ஷன் சி, டீச்சர்ஸ். அதை எழுதிக்கங்க இங்கே. அதே மாதிரி இங்கே சீஃப் கெஸ்ட்டுங்கிறத இங்கே எழுதிக்க. நம்பர் 2, பிக் அவுட் தி ஆட் வேர்ட் ஃப்ரம் த லிஸ்ட். இது டிஃப்ரெண்ட்டான வார்த்தை எதுன்னு கேட்குறாங்க. வைடு, ப்ராட், லார்ஜ், நேரோ. வைடு ப்ராட்னாலாம் ஒரே மீனிங் தான், அகலமான, ப்ராடாக இருக்கிறது. லார்ஜ்னா அதே மாதிரி பெருசு. நேரோ அப்படின்னு ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா? சின்னது, குறுகியன்னு அர்த்தம். அதனால் நேரோ அப்படிங்கிறது தான் ஆட் வேர்டு. செகண்ட் ஒன், அக்செப்ட், அக்ரி, டிஸ்அக்ரி, கன்சென்ட். எல்லாமே இது ஏற்றுக்கிறது. அக்செப்ட், அக்ரி, கன்சென்ட் எல்லாம். டிஸ்அக்ரி அப்படிங்கிறது தான் ஆட் வேர்டு. அக்ரிக்கு ஆப்போசிட், ஆண்டனம். தேர்ட் ஒன், add suitable prefixes, suffixes for the following root words. Usual அப்படின்னா என்ன பண்ணலாம்? unusual. Critic, இதுக்கு suffix சேர்த்துவா, இது prefix, suffix. Critical. Connector, interconnected, prefix சேர்ப்ப, interconnected. Okay. Next, fourth one. Read the passage without being inclusive and answer as directed below. Being inclusive is the sense to feel everyone in this world is equal and all have equal responsibilities and concerns over all things in the world or in the surrounding one lives. அதாவது பீயிங் இன்க்ளூசிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணணுமா? சமமாக பார்க்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சமம்தான். எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? ரெஸ்பான்சிபிலிட்டி, ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? அதுதான் சொல்கிறாங்க. அப்போ இஃப் யூ ஹாவ் இன்க்ளூசிவ் மைண்ட், வாட் வில் பி யுவர் ஹேபிட்? பிக் அவுட் ஃப்ரம் த லிஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. அப்போ இன்க்ளூசிவ் மைண்டாக இருக்கணும்னா உன்னுடைய ஹேபிட் எப்படி இருக்கணும்? ஐ வில் கீப் மை ஹவுஸ் அண்ட் மை சரௌண்டிங்ஸ் க்ளீன் அண்ட் டைடி. என்னுடைய ஹவுஸை மட்டும் என்ன பண்ணுவேன்? க்ளீனாக வச்சுப்பேன். என்னுடைய சரௌண்டிங்ஸை மட்டும்னு இருக்குது. ஐ வில் கீப் மை செல்ஃப் ஹைஜினிக். நான் ஹைஜினிக்காக இருப்பேன். அடுத்தது, ஐ வில் ஹெல்ப் மை நெய்பர், த புவர் அண்ட் தி நீடி. இதுதான் கரெக்டாக இருக்கும். நெய்பருக்கும் ஹெல்ப் பண்ணணும், புவர் அண்ட் நீடி, தேவையானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஹேபிட்டாக இருக்கும். ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் மை டியூட்டிஸ் ஒன்லி. என்னுடைய டியூட்டிஸ் மட்டும் பார்த்தா இன்க்ளூசிவ்னு எப்படி சொல்கிறது? சொல்ல முடியாது. அதனால் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது 5, choose the appropriate meaning of the underlined word from the options given below. May your path be illuminated with the power of 1,000 suns. உன்னுடைய பாதை எப்படி இருக்கணுமா? 1000 சூரியன் இருக்கிற மாதிரி ஒளி மிகுந்ததாக இருக்கணும். அப்போ illuminated அப்படிங்க அண்டர்லைனே இங்கே கேட்டிருக்காங்க, அண்டர்லைன் பண்ணலை. illuminated தான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். இந்த illuminatedக்கு என்ன மீனிங் அப்படின்னா லைட் அப் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே. அடுத்தது 6th one, read the following lines and answer the questions. Teach me to appreciate that poverty, disease and hunger and have no nationality. Teach me to appreciate diversity and dialogue. Teach me to tolerate, to remove the word foreigner and foreign from my vocabulary. State whether the following statements about the speaker are true or false. இதை படிச்சுட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸை சொல்கிறாங்க.
He is an average man with common thoughts and wishes. சரியா? ஆவரேஜ் மேன் கிடையாது. சரியா? அது ஃபால்ஸ். அப்போ ஹீ இஸ் ஸ்ட்ரேஞ்ச் இன் ஹீஸ் திங்கிங். இதனுடைய இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரேஞ்சு தான், சாதாரணமான திங்கிங் கிடையாது. சாதாரண காமன் மேனுக்கு வர திங்க் கிடையாது. அதனால் நான் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா டிஃப்ரெண்ட், வித்தியாசமான அப்படின்னு அர்த்தம். அதனால ட்ரூ கொடுத்துருக்கேன். ஹீ இஸ் அ கிரேட் மேன் வித் கன்சர்ன்ஸ் ஓவர் சொசைட்டி. கன்சர்ன்ஸ், அதனால் சொசைட்டிக்கு மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு கவனம் செலுத்துவராக இருக்கிற ஒரு கிரேட் மேன். அதனால் இதுக்கு ட்ரூ. ஓகேயா? அடுத்தது செவன்த் ஒன், சூஸ் தி சூட்டபிள் ஸ்கில்ஸ் ஃபார் த கிவன் சென்டென்சஸ். பேர்ல் நோஸ் ஹர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். பேர்ல் அப்படிங்கிறவங்களுக்கு அவளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கும்போது அது என்ன சொல்லுவோம்? செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரஹீம் நோஸ் த வேல்யூ ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஸோ ஹி ரெஸ்பெக்ட்ஸ் த ஃபீலிங் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட். எம்பத்தி அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா இன்னொருத்தருடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பேர் தான் வந்து எம்பத்தி. அதனுடைய மீனிங் தான் எம்பத்திங்கிற மீனிங். அதனால் எம்பத்தின்னு கொடுத்துருக்கோம். சரியா? அதில் கொடுத்துருக்கலையே ரெஸ்பெக்ட்ஸ் த ஃபீலிங் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு. அதனால எம்பத்தி. இன்ஸ்பைட் ஆஃப் பாவர்ட்டி பூரணி இஸ் ஃபோம் இன் கண்டினியூயிங் ஹர் ஸ்டடீஸ். அப்போது இது புவரான ஒரு பொண்ணாக இருந்தால் கூட பூரணி என்ன பண்ணுறா? நம்ம ஸ்டடியை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஃபோமாக, சரியாக ரிஜிட்டாக இருக்கா, அது உறுதியாக இருக்கா. ஃபோம் அப்படின்னா உறுதியாக இருக்கிறது. அப்போ டிசிஷன் மேக்கிங், அவளுடைய முடிவு எடுத்தல் திறன் வந்து அதை பற்றினா இருக்குது சென்டென்ஸ். அதனால் டிசிஷன் மேக்கிங். அடுத்தது எட்டாவது, ரைட் அ ஷார்ட் ஸ்பீச் வித் மினிமம் 5 sentences ஆன் ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் இன் ஷேப்பிங் த ஃபியூச்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டெலிவர் இட் இன் யுவர் கிளாஸ். இதை பற்றின ஸ்பீச்சு, ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் இன் ஷேப்பிங் த ஃபியூச்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸை ஷேப் பண்ணுறதுல ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 sentences-ஆகவே இருக்கணும். அதை பற்றி ஒரே ஷார்ட் ஸ்பீச்சு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரணமாகவே ஸ்பீச் அப்படின்னாலே நம்ம எப்படி ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருப்பாங்க, அதனால் எப்படி ஆரம்பிப்பேன்? ஆனரபிள் சீஃப் கெஸ்ட், ரெஸ்பெக்டட் டீச்சர்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவேன். I have come to deliver a short speech about role of teachers in shaping the future of students. நான் இதுக்கு வந்திருக்கேன் ஷார்ட் ஸ்பீச் சொல்ல. இந்த டாபிக் என்ன டாப்பிக்கு? ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் இன் ஷேப்பிங் த ஃபியூச்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் டாப்பிக்கு. ஆஸ் டுடேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் டுமாரோஸ் சொசைட்டி. இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாளைக்கு வந்து டுமாரோ சொசைட்டினுடைய பில்லர்ஸ், வருங்கால தூண்கள் இல்லையா? டீச்சர்ஸ் ப்ளே எ மேஜர் ரோல் இன் ஷேப்பிங் தம். அதனால் டீச்சர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய ஷேப் பண்ணுறதுடைய மேஜர் ரோல் அவங்க தான் ப்ளே பண்ணுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ்னால் என்னது? படிப்பை தவிரவும் டீச்சர்ஸ் ஹெல்ப்ஸ் இன் லேர்னிங் மோரல் வேல்யூஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க? கற்றுக் கொடுக்குறாங்க. டீச்சர் என்கரேஜஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் மோர். நிறைய கற்றுக்கணும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறது டீச்சர். அண்ட் கைட்ஸ் தம் ஃபார் தயர் ரியலிஸ்டிக் லைஃப். வருது அவருடைய நிகழ்கால வாழ்வு இருக்கு இல்லையா, நிஜமான வாழ்க்கை, அதில் அவங்க கைட் பண்ணுறதுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. thus the teachers are the role models for the students. அந்த மாதிரி ஒரு ரோல் மாடலாக டீச்சர்ஸு யாருக்கு இருக்காங்க? ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்காங்க. ஓகேயா? நீ உன்னுடைய பாயிண்ட்ஸை வச்சு நீ கொஞ்சம் வேறு மாதிரி கூட எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், 9th, look at the mind map and consolidate your views about a good teacher. A good teacher என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்கு. மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஷோஸ் எம்பத்தின்னா என்னது? ஒன்ஸ் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது. இம்பார்ட்ஸ் நாலேஜை கொடுப்பாங்க. பில்ஸ் கான்ஃபிடென்ஸ்னால் தன்னம்பிக்கையை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க எடுத்துப்பாங்க, பொறுப்பை எடுத்துப்பாங்க. ஓகே, அதே தான் நம்ம எழுதுகிறோம். A good teacher
motivates the students in every situation. எந்த சுச்சுவேஷன்லையும் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸை டீச்சர் மோட்டிவேட் பண்ணுவாங்க. குட் டீச்சர். he shows empathy and teaches accordingly. அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஃபீலிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்களே, டீச் பண்ணுவாங்க. he imparts knowledge to the students without any bias. any biasனா பார்ஷாலிட்டி இல்லாமல் எல்லாத்துக்குமே என்ன கொடுப்பாங்க, நாலேஜ் கொடுப்பாங்க. he builds confidence in the minds of the students and takes responsibilities in shaping their future. இவங்க என்னது, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுடைய மைண்டில் என்ன ஏற்படுத்துவாங்க, நம்பிக்கையை கொடுப்பாங்க. கான்ஃபிடென்ஸை கொடுப்பாங்கன்னா நம்பிக்கையை கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஃப்யூச்சரில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. நீ இதுதான் உன்னுடைய பாத், இப்படி போகணும் அப்படிங்கிறதையும் அவங்க கைட் பண்ணுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். A teacher finds a student wasting food. The dialogue between the teacher and student is given below. Rewrite the dialogue into a story. உன்னுடைய டயலாகை கொடுத்துருக்காங்க, அதை நீ ஸ்டோரியாக எழுதணும். ஒரு டீச்சர் என்ன பார்க்குறாங்க, ஸ்டூடெண்ட்டை ஒரு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறதை பார்க்குறாங்க. டீச்சர், ஒய் ஆர் யூ டம்பிங் யுவர் ஃபுட் இன் த டஸ்ட்பின்? டஸ்ட்பினில் ஏன் கொட்டுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட், ஐ கான்ட் ஃபினிஷ் ஆல் அட் ஒன்ஸ் ஆஸ் மை மதர் பேக்டு மோர் தேன் இனஃப் ஃபுட். என்னால் சாப்பிட முடியல, எங்கள் அம்மா அதிகமான ஃபுட் எனக்கு வச்சதுனால என்னால் சாப்பிட முடியல முழுவதுமா. டீச்சர், டோன்ட் யூ நோ தட் வேஸ்டிங் ஃபுட் இஸ் நாட் அ குட் ஹேபிட்? உனக்கு இது நல்ல விஷயம் இல்லை, நல்ல பழக்கம் இல்லை அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு யார் கேட்குறாங்க, டீச்சர். ஸ்டூடெண்ட், பட் டீச்சர், ஐ ஹவ் ஒன்லி த்ரோஸ் அவே த வெஜ்ஜீஸ் தட் ஐ டிஸ்லைக். வெஜ்ஜஸ்னு என்னது, வெஜிடபிள்ஸ். எனக்கு எதெல்லாம் பிடிக்காத வெஜிடபிள்ஸோ அதெல்லாம் தான் நான் தூக்கி போடுறேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறோம். டீச்சர், இஃப் யூ த்ரோ அவே த வெஜிடபிள்ஸ் கண்டினியூஸ்லி யுவர் பாடி ஓன்ட் அப்டெயின் த நியூட்ரியன்ஸ் யூ நீட். உனக்கு என்னென்னலாம் நியூட்ரியன்ஸ் தேவைப்படுதோ அது எல்லாமே நீ என்ன பண்ணுவ, உன்னுடைய உடம்பு கிடைக்காது கண்டினியூஸாக வெஜிடபிள்ஸை தூக்கி போட்டுருந்தீங்கன்னா. தென் யூ வில் ஃபால் சிக் ஆஃபன். அடிக்கடி நீ என்ன பண்ணுவ, உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸ்டூடெண்ட், ஓகே டீச்சர், ஐ வில் நாட் வேஸ்ட் மை ஃபுட் ஹியர் ஆஃப்டர். இனிமேல் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். டீச்சர், ஓகே தட்ஸ் குட். டீச்சர் தட்ஸ் குட்னு பாராட்டுறாங்க. நம்ம இதை பேராகிராஃபை எழுதிக்கணும். ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸை சேர்த்துக்க வேண்டியதான். இந்த லஞ்ச் பிரேக்கில் தான் த கிளாஸ் டீச்சர் நோட்டீஸ் இட் தட் எ ஸ்டூடெண்ட் வாஸ் வேஸ்டிங் ஹிஸ் ஃபுட். ஒரு ஸ்டூடெண்ட் வேஸ்ட் பண்ணுறத பார்க்குறாங்க. ஸோ த டீச்சர் ஆஸ்க்டு ஹிம் த ரீசன். என்னன்னு கேட்குறாங்க, என்ன ரீசனையும் வேஸ்ட் பண்ணுறேன். The student politely replied that his mother packed more food. அம்மா தான் நிறைய வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. And he wasted the vegetables only. நான் வெஜிடபிள் தான் வேஸ்ட் பண்ணுறேன்னு வேறு சொல்கிறான். The teacher advised him not to waste the vegetables because the vegetables contains nutrients. வெஜிடபிளில் தான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதில் தான் என்ன இருக்குது, நியூட்ரியன்ஸ் இருக்குது. உனக்கு என்ன தேவையோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. Student realized his mistake and further added that he would not waste his food in future. அதுக்கப்புறம் இனிமேல் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். டீச்சர் அப்ரிஷியேட்டட் ஹிம். டீச்சர் அதை பாராட்டுறாங்க. ஓகே, இது மாதிரி நீயும் என்ன பண்ணலாம், ஓன் சென்டென்சஸ் எழுதி பழகிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். குட் பை.